ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய ஆழமான மகத்துவத்தினாலும் நாம் அனைவரும் இணைந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதிக்கப்படுகிற ஒருவர், அவர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். ஆராதிக்கும்படிக்கு கூடி வந்திருக்கிற நம்மை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா. ஏன் வந்திருக்கிறோம், எதுக்கு வந்திருக்கிறோம்? நமக்கு சில நேரத்தில் அது புரிதலே இருக்காது. ஏன் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்குறோம், என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம வாட்டுக்கு எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில். பாருங்கள், ஏதோ ஒரு நினைவு, நம்ம யோசனை, நம்முடைய அந்த அந்த நினைவுகள் வெறுமையாகவே இருக்கலைல்ல, எதையாவது ஒன்றை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அந்த அந்த இடத்துல ஒரு வசனத்தை தூக்கி போட்டு திங்க் பண்ணக்கூடாது? பல நேரத்தில் வசனத்தை போட்டு என்ன பண்ணுறோம், திங்க் பண்ணுறோம். அப்படியே அந்த திங்கிங், ஒரு சிந்திக்காத மனுஷன் கிடையாது, யோசனை இல்லாத மனுஷன் கிடையாது. அவனுடைய யோசனைகளும் அவனுடைய நினைவுகளும் எப்போதும் ஏதாவது ஒன்றால் நிரப்பப்பட்டு இருக்கும். ஏதாவது ஒன்றை வச்சு நிரப்பப்பட்டு தான் இருக்கும். அப்படி தானே? சும்மா இருக்காது. ஏன் நம்ம இந்த வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடாது? ஒரு வசனம், ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, தேவன் தருகிற ஒரு வார்த்தையினால் நம்ம நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம். தேவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் போடட்டும். தினம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, ஒரு வசனம் நம்முடைய இருதயத்தை தொடுமென்றால், ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்தை தொடுமென்றால், அந்த வார்த்தை அந்த நினைவுகளுக்குள்ள யோசனைகளுக்குள்ள கொண்டு போய் நம்ம அன்னைக்கு முழுவதும் அதையே சிந்தித்து கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கு அப்படியே சமாதானமும் சந்தோஷமும் பூரிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டும். நம்ம ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம், தேவனை துதிக்கும்படி வந்திருக்கிறோம், தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். எப்பொழுதும் அவருடைய சிந்தனையினால், அவரை குறித்த அறிவினால் நிரப்பப்பட்டவர்களாய் வாழும்படி நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி நம்ம இந்த நாளில் நிரப்பட்டோம். தாவீது சொன்னார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரத்தை நிரப்புகிற தேவன். நானே ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். நான் தேவனுக்கென்று வனைந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறேன். இந்த பானையில் என்ன இருக்கிறது, இந்த பாத்திரத்தில் என்ன இருக்கிறது? எலியாவின் நாட்களில் இந்த பானையில் செலவழிந்து போவது இல்லை, எண்ணெய் குறைஞ்சு போவது இல்லை. வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினார். பானை என்பது ஒரு பாத்திரத்தை குறிக்கிறது. இந்த பாத்திரத்திற்குள்ளாய் வசனம் உள்ள நிரம்ப நிரம்ப நிரம்ப, இது இந்த சரீரம் மண்பாண்டம். அப்போ வசனம் நிரம்ப 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 அது பொன் பாண்டமாய் மாறுகிறது, பொன்னாய் மாறுகிறது. மண்பாண்டத்தை பொன்பாண்டமாய் மாற்றுகிற ஒரு மகத்துவம் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது. அந்த வல்லமை உள்ள வார்த்தைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நெருக்கப்படுகிற நேரத்தில், ஒடுக்கப்படுகிற நேரத்தில், ஓ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தயங்கி கலங்கி வேதனையோடு நிற்கிற நேரத்தில் ஒரு வல்லமை உள்ள வார்த்தை நம்மளை நோக்கி கடந்து வந்துச்சுன்னா, அதை பிடித்து கொண்டோம் என்றால் அதை போல நம்மை பலப்படுத்துவது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இது எத்தனையோ பேர் நம்ம அனுபவிச்சிருப்போம். பலன் கொடுக்கிற வார்த்தை, பலப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அந்த பலப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தையினால் நாம் என்றென்றைக்கும் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அந்த வார்த்தை நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. பானையில் செலவழிந்து போகலை, அதே போல் இந்த பாத்திரத்தில் பாருங்கள், அந்த வசனம் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது செலவழிந்தாலும் திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆகார் கொண்டு போன துருத்தியில் தண்ணீர் செலவழிந்த பின்பு அப்படின்னு இருக்கு. ஆகாருடைய பாத்திரத்தில் தண்ணி கொண்டு போனாலையா, அது என்னாச்சு?
செலவழிந்த பின்பு அவளுக்கு பயங்கரமான பயம். நான் என்ன செய்ய போகிறேன்? என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் தள்ளாடுகிறேன், நான் தடுமாறுகிறேன். நான் என் பிள்ளையும் செத்து போக போகிறோமோ? இந்த வனாந்திரத்திலே ஜீவன் போய்விடுமோ? கதறுகிறாள். அவளுடைய கதறலின் சத்தத்தை யாரும் கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்க. ஆட்கள் இல்லை, பக்கத்தில் கூப்பிடு தூரத்தில் யாருமே இல்லை, வெகு தூரத்திலையும் யாரும் இல்லை. ஆனால் ஒரே ஒருவர் மிக அருகாமையில் வந்தார். பயப்படாதே. ஆண்டவருடைய சத்தம் எப்படி வருது பார்த்தீங்களா? இப்படிதான் நான் என்னுடைய சாட்சியை கூட நான் உங்களுக்கு சொல்ல முடியும். என்னுடைய கணவரை இழந்து நான் தனிமையில் ஒரு கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு உள்ளாக தேவ சமூகத்தில் அப்படியே படுத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு தூதனானவர் ஒரு பொக்கேயை கொண்டு என் கையில் கொடுத்தார். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப கோபமாக இருந்தேன். ஏன்னா நானும் முழு நேரம் ஆண்டவருக்கென்று என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். என் கணவருக்கு இனி ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு தைரியமாக தான் உண்மையிலே இருந்தேன். ஆனால் அந்த மரணம் சம்பவித்த பிற்பாடு என் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. மிகுந்தமான பாரத்தோடு இருந்தேன், மிகுந்தமான பாரம். அப்போ ஆண்டவர்கிட்ட, நோ டாடி, நீங்கள் எழுப்பி கொடுங்க டாடி, எழுப்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. எழுப்பி கொடுங்க, நீங்கள் இப்போ எழுப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் இறந்து போன ஒரு சிலர் அப்படி எழுப்பி காண்பிச்சார். வேண்டாம் வேண்டாம், இவங்கெல்லாம் வேண்டான்றேன் பாருங்க. அப்போ தான் தூதன் வர்றாரு. தூதன் வந்தோடனே பொக்கே கொடுக்குறாரு, அழகான பூக்கள் நிறைந்த ஒரு பொக்கே. ஆனால் அதில் வாடி இருந்த ஒரு மலரை தான் நான் எடுத்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னுடைய காதில் ஒரு சத்தத்தோடு கூட தேவன் பேசினார். எதுக்காகனா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து இந்த மூளையில் போகிற ஒரு நரம்பில் பிளட்டு கிளாட் ஆயிடுச்சு. அப்போ இனி வந்து அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டோம், சடனாக கொடுக்க வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம். ஆனாலும் ஒரு 3 days தான் இருந்தாங்க. 3ஆவது நாள் இறந்து போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் இப்படி கேட்கும்போது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, என்னுடைய காதில் அன்பை ஒட்டுமொத்தமாக அப்படியே ஜூஸ் எடுத்து பிழிஞ்சி எனக்கு கொடுத்த, அப்படி மொத்தமான அன்பையும் ஒட்டுமொத்தமாய் உருக்கி எனக்கு தந்தது போல் ஒரு வார்த்தை அப்படியே என் காதில் தொனிச்சு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்ப. அதாவது ஸ்ட்ரோக் வந்து அவங்க இருந்தால் நான் இந்த ஊழியம் செய்திருக்க முடியாது தொடர்ந்து. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, அதனால அவரை வந்து ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசின அந்த வார்த்தை வந்து எனக்கு அந்த பாலும் தேனும் குழைத்து ஊற்றினது போல, அந்த இனிமையின் அந்த அன்பின் சத்தம் இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட பேசுனதில்லை. அப்படி ஒரு சத்தம் துணித்தது. அப்போ கர்த்தர் பயப்படாதேன்னு சொன்னால் ஆகாருக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படி தானே இருந்திருக்கும். கர்த்தர் பேசினா போதும், கர்த்தர் பேசினாலே போதும். அவர் பேசுகிற அந்த வார்த்தைக்காக தான் நம்ம வாழ்க்கையில் காத்துட்ருக்குறோம். அவர் பேசினா போதுமே. அவர் எப்படி பேசினாலும் அந்த வார்த்தையின் உள்ளிருந்து வருகிறதான அந்த அன்பும் அந்த பாசமும் அந்த தேன் அமுது போல சுரக்கிறதான அந்த பாசமும் நமக்கு போதும் போதும் போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தேவனாய் வந்திருக்கிறார். அப்போ செலவழிந்த பின்பும் தண்ணீர் என்னாச்சு? செலவழிந்து. இங்கே என்ன சொன்னாலும் செலவழிந்து போவது இல்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எலியாவின் நாட்களில் சாரிபாத் ஊர் விதவைக்கு எலியான் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை அது. ஆனால் இங்கே செலவழிந்த பின்பு ஆகாருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. கண்ணை திறந்து பார்த்தா அவளுக்கு முன்னாடி ஒரு பெரிய துறவு, ஆசீர்வாதமான துறவு. அங்கே பொங்கி பெருக்கெடுத்து ஓட கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை தேவன் செய்கிறார். புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகாருக்கு எப்படி அது புரிந்து கொள்ள முடிஞ்சிருக்கும்? ஒரு கணவனோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அந்த கணவனை கூப்பிட்டு இவளை அனுப்பி விட்டுரு அப்படின்றாரு. அந்த கணவனுக்கும் மனசில் மிகுந்த கஷ்டத்தோடு கூட ஒரே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொடுத்து என்ன செஞ்சாச்சு? அனுப்பி விட்டாச்சு. கணவனுடைய வாரம் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கணவனுக்கு அந்த பாரத்தை எடுத்து கர்த்தர் அதை சுமந்து கொண்டார்.
கர்த்தர் அதை சுமந்து கொள்ளுகிறார். இன்றைக்கும் கூட இப்படி பாரம், ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது இல்லையா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நிறைய பாரத்தை கர்த்தர் மேலே வைத்திருக்கிறோம். நம்முடைய பாரத்தை அவர் சுமந்து கொண்டு இருக்கிறாருங்கிற அறிவு நமக்கு இருக்குதா? என் பாரம் எல்லாம் அவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். அப்படிதான் அன்னைக்கு ஆகாருடைய பாரத்தை எல்லாம் யார் சுமந்து கொண்டா? தேவன் எடுத்துக்கொண்டார். அவருடைய வாழ்க்கைக்கு வழிகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் வாய்க்கப்படினார். இங்கே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வார்த்தையை கொஞ்சம் பார்த்துடலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அதிலிருந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அதில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. நாடு முழுவதும் பஞ்சத்தில் இருக்கு. ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளலாம், நாடு முழுவதுமே பஞ்சத்தில் இருக்கிறான். மக்கள் அத்தனை பேர் பசியில் பட்டினியில் என்ன செய்யலாம், வாடலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அது தொடாது காக்கிறவர். பஞ்சம் உங்களை தொட முடியாது. பட்டினி உங்கள் வாழ்க்கையில் வராது. வெறுமை உங்களை நெருக்க முடியாது. தரித்திரத்திலிருந்து வேறு பிரிக்கிற தேவன் அவர். தரித்திரத்திலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தரித்திரம் நம்மை தொட முடியாது. வறுமை நம்மை தொட முடியாது. இல்லாமை நம்மிடத்தில் இல்லவே இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதோ நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்றை நம்முடைய எல்லையிலே கொடுத்து பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். எலிசாவின் நாட்களில் ஒரு பஞ்சம் வருகிறது. பஞ்சத்தில் தம்முடையவர்களை உயிரோடு காக்கவும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தம்முடையவர்கள் பஞ்சத்தின் நாட்களிலே உயிரோடு காக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தர் தனக்குள்ளே வைத்திருக்கிறதான ஒரு அழகான நெறிமுறையாய் இருக்கிறது. தன்னுடையவர்கள், என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அவர் மீட்கிற மீட்பருங்க. சரீர மீட்பை குறித்தும் அவர் பேசுகிறவர். சரீரத்தில் ஒரு மீட்பு இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இங்க தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். தீர்க்கதரிசியை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கும். ஏசாயாவை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது. எலியாவை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது. எலிசாவை சுற்றி இங்கே ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது. முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்கிட்ட நீ பேசுன்னு கர்த்தர் என்ன சொல்லுவார்? பேச சொல்லுகிறதே. மோசையை சுற்றி ஒரு பெருத்த கூட்டம் இருந்தது. இன்றைக்கும் ஊழியர்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு குழுக்கள் இருக்கும், ஒரு கூட்டம் இருக்கும். தன்னுடைய ஜனங்களை அவர் தனியே இருக்க விடுகிற தேவனே அல்ல. அல்லேலூயா. அங்கேயும் என்ன செஞ்சாங்க? எலிசாவை சுற்றி தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒரு கூட்டமாக உட்கார்ந்துருக்குறாங்க பாருங்க. அவனுக்கு முன்பாக உட்கார்ந்துருந்தார்கள். அப்போ உட்கார்ந்துருந்தா கட்டாயம் என்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உடனே எலிசா தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, பா வா, ஒரு பெரிய பானை எடுத்து எல்லாருக்கும் நீ கூழ் காய்ச்சி அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் பானை அடுப்பில் வச்சுட்டு கீரை பறிக்கிறதுக்கு வெளியில் போகிறார். அதாவது கூழ் காய்ச்சின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சார்? கீரைகளை பறிக்கிறதுக்கு போகிறார். நம்மலாம் கூழ் காய்க்கிறதுக்கு மாவு மாத்திரம்தான் போடுவோம். கீரை எனக்கு தெரியல, ஒருவேளை உங்கள் டிஷ்ஷெல்லாம் எப்படி வித்தியாசமாக இருக்குமா எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தர் வீட்டில் வேறு மாதிரி டிஷ் இருக்குமா. ஆனால் இங்கே கீரை பறிக்க போனார் தான் போட்டிருக்குது. கீரைகளை பறித்து வர போன கீரைகளை பாருங்க. ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியில் போகிறான். ஆனால் அவன் பறிச்சுட்டு வந்து என்னது? கீரை பறிக்கலை, பேய் கொமட்டிக்காய்களாம். சாதாரண கொமட்டிக்காய் இல்லை, பேய் இருக்கு. அதில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, பேய் கொமட்டி கொடியை கண்டு அதன் காய்களை நிறைய அறுத்து வந்து அவைகளை கூழ்பானையில் போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு என்னன்னு தெரியவே இல்லை. அதை தான் கொண்டாந்து என்ன செய்கிறாங்க? கூழ்பானையில் போட்டிருக்காங்க. என்னதுன்னு தெரிஞ்சு கூழ்பானையில் போட்டாலும் பரவாயில்ல, தெரியாததை எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? கூழ்பானையில் போட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு சாப்பிடணும்னு சொல்லி அந்த ஜனங்களை எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. எல்லோரும் பசியில் தானே இருந்திருப்பாங்க. ஏற்கனவே பஞ்சம். நமக்கே காலையில் சாப்பிட்டோம், ஆனால் மத்தியானம் கொஞ்சம் டைம் ஆன உடனே என்ன செய்கிறோம்? வயிறு கப்ப பசிக்கும் போது டக்குன்னு எடுத்து முன்ன வச்சோடனே எப்படி சாப்பிட்றோன்னு தெரியாமல் கடன்னு என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி பசியில் என்ன செஞ்சிருவோம், சாப்பிட்ருவோம். இங்கே பாருங்கள், சாப்பிட அதை வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற பொழுது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கு. நீ தேவனுடைய மனுஷன் தானே, நீ ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை சொல்லுகிறவன் தானே, தேவன் ஜீவனுள்ளவர் தானே, அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் தானே. அப்போ இந்த பானையில் இருக்கிற கூழை நீ எப்படி எங்களுக்கு குடிக்க சொல்லலாம்? பானையில் சாவு இருக்கு, கூழ் தானே இருக்கு. அந்த கூழுக்கு ஒரு பேரிட்டாங்க இவங்க, சாவுன்னு பேரிட்டாங்க. பார்த்துக்கோங்க, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். சத்தம் போட்டு கும்பிட்டு அடக்காங்க. ஏயோ இப்படி ஆகி போச்சப்பா, என்னப்பா கூழ் காய்ச்சி தர சொன்னால் பேய் உள்ள. இப்போ பேய்க்கு வந்து என்ன செஞ்சுருக்கு, பேய் கொமட்டி காய்கள். சாவை கொடுக்கிறது எதுன்னு பார்த்துக்கோங்க, தேவன் ஜீவனை கொடுக்கிறவர். அவர் ஜீவனின் அதிபதி. ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஒருத்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவனையே நான் நாடுகிறேன், நம்புகிறேன், தேடுகிறேன், வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அவர் எப்படி நமக்கு ஜீவனை கொடுக்காம போகார்? நிறைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கலாம். பானையில் சாவு இருக்குது, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் படி சீக்கிரமான மரணம்னு சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நம்பாதீங்க, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை தலைகளை மாற்றுகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் தலைகளை மாற்றி விடுவார். அதே போல் பாருங்கள், நம்ம இதே இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தோன்னு சொன்னால், அந்த தாயார் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சாப்பிட்டு செத்து போக பானையில் மாவு கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களும் மரணத்தை பற்றி தான் அங்கே பேசுனாங்க. ஆனால் மரணத்தை ஜீவனாய் மாற்றுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் கடலை உலர்தரையாய் மாற்றின தேவன். மாற்றத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் மாற்றிடுவார். எதை நீங்கள் மாற்றன்னு சொன்னாலும் பாருங்க, சமுத்திரம் தண்ணி சூழ்ந்திருக்கு, அதையே உலர்தரையாய் என்ன செஞ்சிட்டாராம், மாற்றிட்டாராம். உலர்தரையாய் மாற்றி விட்டார். ஜலம் பிரச்சனை நிறைந்த வாழ். சமுத்திரம்னா தண்ணி, தண்ணி காமிச்சாலே இதுதான் பயங்கரமான பிரச்சனை. பயங்கர பிரச்சனை நிறைந்த வாழ்வா இருந்தால் தேவன் ஆண்டவரே இந்த தண்ணிக்குள்ள வழியே இல்லையே நீங்கள் இருந்தாலும் அந்த வழி இல்லாத இடத்துல வழி திறக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த தண்ணியே காணாம அடிச்சிருவார், அந்த பிரச்சனைகளே காணாம போக மிகுந்த ஜலப்பிரவாகத்தின் என்னை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பானையில் சாவு இருக்கிறது உடனே அந்த அம்மாவும் என்ன சொன்னாங்க, செத்து போக போகிறோன்னு சொன்னாங்க. மரணத்தை குறித்த பேச்சு நம்ம வாயில் வேண்டாம், மரணத்தை குறித்த வார்த்தைகள் நம்ம வாயில் வர வேண்டாம். ஜீவனை குறித்து பேசுங்கள், உங்கள் ஜீவனை குறித்து பேசுங்கள், நீங்கள் ஆரோக்கியத்தை குறித்து பேசுங்கள், உங்கள் சுகத்தை குறித்து பேசுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உடனே தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அந்த பானையில் போட்டு அதை ஜனங்களுக்கு சாப்பிடும்படி கொடுன்றாரு. மாவை கொஞ்சம் கொண்டு வா, இந்த மாவை போடு, அதுக்குள்ளே போட்ட உடனே ஜனங்களுக்கு அதை நீ எடுத்து கொடுன்றாரு. பானையின் தோஷம் இருந்திருக்கிறது. பானையின் தோஷம், பானையிலே தோஷம், பானையிலே தோஷம், பானையிலே தோஷம் இருந்தது.
இன்றைக்கும் கூட பலருடைய பாவ தோஷங்களை கர்த்தர் நீக்குகிறவராய் வந்திருக்கிறார். சொன்னேன், அந்த மண்பாண்டம் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்படும் பொழுது தோஷம் அற்று போகிறது. இது தேவனுடைய பாத்திரம், என்னுடைய சரீரம் மண்பாண்டம். ஏன்னா இது அழகான ஒரு வார்த்தையில் சொல்லியிருப்பார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு அந்த, அதாவது இந்த வார்த்தை என்கிற பொக்கிஷத்தை நாங்கள் இதில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், இந்த சரீரமாகிய மண்பாண்டத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதான் முதல்ல சொன்னேன், நான் சரீரமாகிய மண்பாண்டத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். பானையிலே தோஷம் நீங்கும். இந்த சரீர பிரகாரமாக இருக்கிற எல்லா பாவ தோஷங்களை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அது தோஷத்தை நீக்குகிறது. தேசத்தின் பஞ்சத்தை நீக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தனிப்பட்ட விதமாக இந்த பாத்திரம் தோஷத்தை நீக்குகிற பாத்திரமாய், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறப்போகிறது. அப்போ தோஷத்தை நீக்குகிற பயனுள்ள பாத்திரமாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு நமக்கு. அப்போ ஒரு பானை இருந்துச்சுன்னா அந்த பானைக்குள்ள மாவு இருக்கணும். ஒரு கலசம் இருந்தது என்றால் அந்த கலசத்தில் எண்ணெய் இருக்கணும். ஒரு பாத்திரம் இருக்கும் என்றால் இந்த சரீரமாகிய மண்பாண்டமாகிய இந்த பாத்திரம் வசனத்தினால் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு காணப்படணும். அப்படி நம்ம இருக்கும்போது தோஷம் நீங்குகிறது. தோஷத்தை நீக்குகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த இந்த இந்த சம்பவம் நடந்து முடிந்த உடனே ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய அற்புதம் அந்த எலிசாவின் மூலமாக அன்றைக்கு நடக்கிறது. இன்றைக்கு கூட பல தேவைகளோடு கூட தேவனை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, என் தேவைகளை நீ சந்திக்கிறவர் அல்லவா, என் தேவைகளை நீர் அறிந்த தேவன் அல்லவா, என் தேவைகளை நீ சந்திக்கிற கர்த்தராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நான் எப்படிப்பா இந்த பண தேவையை நான் சந்திக்க போகிறேன், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு காத்திருப்பீங்கன்னா உங்கள் பண தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். என் மகளுக்கு திருமணம் நடக்கணும், திருமணத்துக்கு பணம் வேணுமே ஆண்டவரே, என் பண தேவைகளை யார் சந்திப்பா? வேதனையோடு நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் பண தேவைகளை சந்திக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களிடத்தில் நெருங்கி வந்திருக்கிறார். அவரை மாத்திரம் பாருங்க, வேறு யாரையும் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இந்த சம்பவத்துக்கு பிறகு பாருங்க, அப்படியே தொடர்ந்து நீங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை பாருங்க. இந்த தேவனுடைய எலிசாவாகிய தேவனுடைய மனுஷனிடத்தில் கொடுப்பதற்கு ஒருவர் வார்கோதுமையின் முதற் பலன், ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால முதற் பலனை தேவனுக்கு நாம் கொடுக்கிறவர்களை காணப்படணும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறிய அடையை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் கொண்டு வா என்று எலியா சொல்லுகிறார். அது எலியா தீர்க்கதரிசிக்கு கொடுத்த மாத்திரத்தில் அங்கே ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் கர்த்தர் இறங்கி வந்தார். இங்கே பாருங்க, முதற் பலனை எடுத்துக்கொண்டு ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனிடத்துல எலிசாவினிடத்துல ஓடி வரான். 20 தாழ்கதிர் அப்பங்களை கொண்டு கொடுக்குறான் பாருங்க. அப்போ 20 அப்பங்கள் தாழ்கதிர்களை கொண்டு கொடுத்த உடனே அந்த ஊழியக்காரருடைய குணத்தை பார்த்தீங்களா? தான் மாத்திரம் சாப்பிடலை, அதை ஜனங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றார் பாருங்க. அந்த 20 அப்பங்களையும் தாழ்கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி? 100 பேர் இருக்கிறாங்களே, 20 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? 100 பேருக்கு 20 வடை வாங்கிட்டு வந்தா எப்படி பத்தோம்? 100 பேர் இருக்கிறாங்க, 20 இட்லியை வச்சு நான் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அங்கே அவர் சொல்கிறாரு,
அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு. சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இன்னும் மீதி உண்டாக பண்ணுகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். மீதி எடுக்க செய்கிற கர்த்தர். இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து கொடுத்த மாத்திரத்தில் அங்கே மீதி எடுத்தார்கள். மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூடை எடுத்தாங்களா, எடுக்கலையா? இங்கே எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. அல்லேலூயா. பானையில தோஷம் நீங்கிச்சு, ஒரு செழிப்பு உள்ளே வந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தோஷத்தை, பாவ தோஷத்தை நீக்குகிறது. செழிப்பை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். மீதி எடுக்க செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வறுமையின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. நான் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீங்கள் எதிர்கொள்ள போகிற நாட்கள், நீங்கள் எதிர்கொள்ள போகிற நிமிஷங்கள், நீங்கள் எதிர்கொள்ள போகிற வாரங்கள், நீங்கள் எதிர்கொள்ள போகிற மாதங்கள், நீங்கள் எதிர்கொள்ள போகிற வருடங்கள் ஆசீர்வாதத்தின் நிறைவாய் வரப்போகிறது. உங்கள் தேவைகளை சந்தியோனி கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியதில்லை. கேட்கக்கூடாத அளவுக்கு தேவன் உங்களுக்கு நிறைவை கொடுக்க போகிறார். அப்படி நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன், மீதி எடுக்க செய்கிற கர்த்தர். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க செய்வார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். மீதம் எடுக்க செய்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இன்றைக்கும் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த சரீரத்தின் தோஷம் நீங்க செய்கிற ஒரு கர்த்தர். ஒரே ஒரு வழிதான், வசனத்தினால, வார்த்தையினால நீங்கள் நிரப்பப்பட எல்லா பாவ தோஷங்கள், சாப தோஷங்கள் நம்முடைய எல்லை விட்டு வெளியேறுகிறது. ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுகிறது. நிறைவானது வரும், குறைவானது ஒழிந்து போகிறது. கர்த்தர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து விட்டார். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவன் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் மீதம் எடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. அதை நீ செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் எடுக்கிறோம். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.